திரையிசையில் தெவிட்டாத பல தேனிசை தந்து தென்னக திரையுலகின் தேனிசை தென்றலாய் வலம் வந்த இசையமைப்பாளர் தேவாவின் 73வது பிறந்த தினம் இன்று. ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள மாங்காடு என்ற சிறிய கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இசையமைப்பாளர் தேவா தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் 1950ஆம் ஆண்டு நவம்பர் 20 அன்று MC சொக்கலிங்கம் மற்றும் கிருஷ்ணவேணி தம்பதியரின் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் தேவநேசன் சொக்கலிங்கம். சிறு வயதிலேயே இசையின் மீது அதிக ஆர்வம் கொண்ட தேவா காசிமேடு, அயனவரம் போன்ற சென்னை பகுதிகளில் பாடப்படும் கான பாடல்களில் நல்ல ஈர்ப்பும் பரிச்சயமும் கொண்டிருந்தார். நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த காமேஷ் மற்றும் ராஜாமணி ஆகியோரிடம் முதலில் பணியமர்த்தப்பட்ட தேவா இசை மீது கொண்ட ஈர்ப்பால் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் அங்குள்ள ஹார்மோனியத்தை எடுத்து வாசித்து விரைவாக அதையும் கற்றுக்கொண்டார். பின்னாளில் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக வலம் வந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ் உடன் இவர் இணைந்து 1973இல் போசஸ் தேவா என்ற இசைக்குழு ஒன்றையும் ஆரம்பித்தனர் இந்த இரட்டையர். 1977ஆம் ஆண்டு இந்த இரட்டையர்களுக்கு மதுரை கீதம் என்ற திரைப்படத்தில் இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சந்திரபோஸிடம் இருந்து விலகி தூர்தர்ஷனில் ஃப்ளோர் அசிஸ்டண்டாக வேலைக்கு சேர்ந்தார் தேவா. பின்னர் தன்ராஜ் மாஸ்டரிடம் மேற்கத்திய இசையான பியானோவையும் இந்தியன் கிளாசிக்கல் இசையான ஹார்மோனியத்தை JP கிருஷ்ணா மாஸ்டரிடம் கற்றறிந்தார் தேவா. 1980களில் தனது இசையில் ஏராளமான பக்தி பாடல்கள் ஆல்பங்களை வெளியிட்டு வந்த தேவாவிற்கு சினிமாவில் இசையமைக்கும் வாய்ப்பு எல்லோரையும் போல் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடவில்லை. ஏறக்குறைய 13 படங்கள் வரை இவர் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி விளம்பரமும் வந்து மேற்கொண்டு தொடராமல் அப்படியே நின்று விடுவதாகவே இருந்து வந்தது. தனது சொந்த பெயரையும் நாடோடி சித்தன், மனோரஞ்சன் என்றெல்லாம் மாற்றி அமைத்தும் பலன் கொடுக்கவில்லை. நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு 1986ஆம் ஆண்டு நடிகர் வாகை சந்திரசேகர் நடித்து வெளிவந்த மாட்டுக்கார மன்னாரி என்ற திரைப்படம்தான் வெள்ளித்திரையில் தேவா இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படம். ஆனால் இந்த படம் தேவாவிற்கு கை கொடுக்கவில்லை. 1989இல் நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளியான மனசு கேட்ட மகாராசா திரைப்படம்தான் தேவாவிற்கு இசையமைப்பாளர் அந்தஸ்தை வழங்கியது. அதற்கு அடுத்த ஆண்டான 1990இல் நடிகர் பிரசாந்தின் அறிமுக படமான வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்தில் தேவாவின் இசை அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் வரவேற்கப்பட்டு அவரது திரை இசை பயணத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பெரிய நடிகர்களான பிரபு, சத்யராஜ், சரத்குமார் போன்ற நடிகர்களின் படங்களுக்கு இசை அமைத்து பிஸியான இசையமைப்பாளராக பலம் வந்து கொண்டிருந்த தேவாவிற்கு இயக்குனர் K. பாலச்சந்தரின் கவிதாலயா நிறுவனத்திற்காகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காகவும் முதலாக இசையமைத்து பிரம்மாண்ட வெற்றியை ஈட்டி சென்ற படமான அண்ணாமலை படத்தின் வாய்ப்பும் கிடைத்தது. இந்த படத்திலிருந்துதான் சூப்பர் ஸ்டார் என்னும் டைட்டிலும் தீம் மியூசிக்கும் புதிய கோணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 1995இல் சத்யா மூவிஸ் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் வெளிவந்து இமாலய வெற்றி பெற்ற திரைப்படமான பாஷா திரைப்படத்திற்கும் இசை அமைத்து தனது திரை இசை பயணத்தில் மேலும் ஒரு மகுடம் சூட்டிக் கொண்டார் தேவா. தேவாவிற்கு தேனிசை தென்றல் என்ற பட்டத்தை வழங்கியவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இளையராஜா, AR ரகுமான் என்ற இரு பெரும் இசை ஜாம்பவான்களுக்கு மத்தியில் தனக்கான ஒரு தனிப்பாணியாக கான பாடல்களை தந்து தனது ஒவ்வொரு படத்திலும் இடம்பெற செய்து தனக்கான ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் வெற்றியும் பெற்றார் தேனிசை தென்றல் தேவா. ரஜினி, கமல், விஜய், அஜித் என அனைத்து முன்னணி நாயகர்களின் பல வெற்றி படங்களுக்கு எண்ணற்ற இனிய பாடல்களை தந்த தேவா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் 400க்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு சினிமா விருது, கலைமாமணி விருது போன்ற விருதுகளை வென்று விந்தையான இசையின் மூலம் நம் சிந்தை குளிர செய்த தேனிசை தென்றல் தேவாவின் பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதோடு அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்தமைக்கு மனம் நிறைவு கொள்வோம்.